ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சமாதிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம முத்தாரம்மன் சாமி. அப்பன்னு பார்த்து சீதா வந்து பின்னாடியே கையெடுத்து கும்பிட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. என்ன இவ கார்டனுக்கு வந்து தனித்தனியாக போயிட்டு இருக்கா? ஒருவேளை சமாதியே பார்த்துட்டு இருக்கா, கையெடுத்து கும்பிட்றா. ஒருவேளை எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ? என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமி ராம் வந்து பாட்டமாயிட்டாங்க. கண் முழிச்சு பார்க்குறாங்க. சீதா பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தவங்கள காணும். ஏன்னா சமாதி பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்காங்க. சீதா சீதான்னு தேடி வந்துக்கிட்டே இருக்காங்க. முத்தாரம்மன் வந்து சமாதியை தோண்டுங்கிற மாதிரி சிம்பாலிக்காக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சூலத்தையும் வச்சு குத்துறாங்க. இதை வந்து நம்ம சீதா வந்து சரியாக கவனிக்கல. சாமியை பார்த்த பேரதிர்ச்சியில் வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் அப்படியே சீதா வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டே இருக்காங்க. சீதா சீதான்னு ஒரு பக்கம் வந்து ராம் வந்து ஹாலுக்கு வந்துடுறாங்க. என்ன டோர்லாம் திறந்துருக்குன்னு சொல்லி கார்டன் ஸ்பேஸுக்கு போனா, சீதா என்ன சீதா இங்கே இருக்க? பாஸ் அம்மன் வந்திருக்கு பாஸ், சாமி கும்பிடுங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சீதா. சரி சீதா எதுவாக இருந்தாலும் பார்த்து முத்தாரம்மன் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ராம்கண்ணுக்கு தெரியவே இல்லை. சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. என்னது ராம்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாமல் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. காலையில் பாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை எப்படி வந்து ஓட ஓட விடுறேங்கிற மாதிரி மகாலட்சுமி ரொம்ப பாட்டமாக இருக்காங்க. நமக்கு தெரியாத விஷயம் வந்து அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. இல்லை நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, விஷால்கிட்ட பேசுறது கொள்வது, அவள் ஏதோ ஃபாலோ பண்ணி மாட்டி விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வந்து ரொம்ப பாட்டமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இனிமேட்டு சீதாவை இங்கே தனித்தனியாக விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு ராம் வந்து சீதாவை ரூமுக்கு வந்து வேக வேகமாக கூட்டிகிட்டு வராங்க. என்ன பாஸ் முத்தாரம்னு வந்திருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்ல வந்தாங்க, எனக்கு என்ன ஏதுன்னு ஸ்ட்ரைக் ஆகலை, உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தாரம்மன் எவ்வளோ கம்பீரமாக அழகாக சிரிச்ச முகமாக இருக்காங்க. என் வாழ்க்கையை வந்து இப்போதைக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலையே இல்லை. நான் பிறந்த பிறப்புக்கான ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டேன். என் முத்தாரம்மன் தாயை வந்து பார்த்துட்டேன் நேரில்ங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க. நீங்கள் ஏன் கையெடுத்து கும்பிடல? அதுவா நான் மறந்துட்டேன், இப்போதைக்கு இல்லை, நான் பார்க்கவே இல்லை, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சீதா வந்து கான்ஃபிடென்ஸே வந்து இழந்துருவா. அதனால் நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் தான் அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராம். அடுத்த வாட்டி வரப்போ கண்டிப்பாக வந்து கும்பிட்றமா, மன்னிச்சிருமா, எனக்கு தனித்தனியாக நீ இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. நான் தூங்கணுன்னா எனக்காக ஒன்று பண்ணணும், என்னை திருப்பி வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரணுமா? என்ன சீதா அப்படியெல்லாம் இல்லை, ஒரு அம்மன் பாட்டு பாடுங்கன்னு சொன்னேன். ஒரு சாமி பாட்டு வந்து பாடுறாங்க நம்ம ராம். அப்பன்னு பார்த்து மடியில் அப்படியே சீதாவும் ராமும் அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில் வந்து பொழுது விடிஞ்சோடனே முத்தாரம்மன் ஓவியத்தை வந்து அப்படியே வீட்டு வாசலில் கோலமாக போட்டுக்கிட்டு இருக்கப்ப, அண்ணி உங்களுக்கு கோலம் போட தெரியும், எல்லாம் ஓகே தான், உங்கள்கிட்ட இருந்தால் கோலம் கற்றுக்கிட்டேன், ஆனால் அம்மன் உருவத்தையும் உங்களால் கணக்கச்சிதமாக போட தெரியுமா? ஆமாம், நேற்று வந்து அம்மன் வந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து மீரா, சத்யா, பிரியா, அஞ்சலிலேருந்து எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அம்மனுக்கு வேறு வேலை இல்லை, அதனால தான் இங்கே வந்திருக்காங்க, அவ்வளோ ஃப்ரீயாவாக இருந்திருக்காங்க. சரி சரி எப்படி வந்தாங்க, நீ எப்படி அட்ரஸ் சொன்ன, தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அஞ்சலியும் சத்யாவும் வந்து காமெடி பண்ணுறாங்க. பிரியா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா, கொஞ்சமாவது வந்து மூளை யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொன்னேன். நான் எனக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அண்ணி வந்து பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சத்யா அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம சீதாவுக்கு. இருந்தாலும் நம்ப முடியாத விஷயத்த சொன்னால் என்னால் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து நக்கல் பண்ணுறப்ப இது எல்லாம் ஜஸ்ட் ட்ரீம் தான் மகாலட்சுமி வந்து பேசுகிறாங்க. ஒரு இல்யூஷன் மாதிரி தோணும், அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்கிற மாதிரி கற்பனையில் இருந்தோன்னு வச்சுக்கிய அதே மாதிரி தான் நிகழில் வந்து நடக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் பைத்தியம் பிடிக்கிறதுக்கு சமம் தான். கூடிய சீக்கிரம் பைத்தியமாக போகிற அது மட்டும் தெள்ள தெளிவாக தெரியுது. ஏய் உன்னை சொந்த ஊருக்கு பேக் பண்ணல, என் பேர் சீதாவே இல்லை, இது என் முத்தாவரம்மன் மேலே சத்தியம், உன்னை அடித்து தோத்தாம விட மாட்டேன். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தாங்க, ஆனால் எதுவுமே சொன்னது எனக்கு புரியல. ஆமாம் உனக்கு புரிஞ்சிட்டா தான் எல்லாமே வந்து முடிஞ்சிருமேங்கிற மாதிரி தான் அஞ்சலியும் அந்த இடத்துல ராமோட தங்கச்சி நெகட்டிவாக வந்து யோசிக்கிறாங்க. அண்ணி என்ன நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது சுபாஷும் அர்ச்சனாவும் காட்டுறாங்க. ரூமில் வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கதவை தட்டுறாங்க. வாங்கன்னு சொன்னோன்னே என்னது காஃபி ஜஸ்ட் லைக் தட்னு குடிச்சிட்டு இருக்கீங்க, காஃபி தானே குடிக்கக்கூடாதான்னு சொல்லி அர்ச்சனா கேட்குறப்ப சீதா வந்து எவ்வளோ தெரியுமா திமுறா கெத்தா இருக்கா, சாமி வந்துருச்சுன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயம்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கா. அவகிட்ட அறிவு இல்லைனா கூட சாதிக்கணுங்கிற வெறி இருக்குது. அந்த வெறியானது அவளை ஜெயிக்க வச்சிருது. ஆனால் நீங்கள் ஐடியா பிளான் யோசிச்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க, எனக்கு ஆதரவாக நிற்கிறேன் நீங்களே, அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, கம்பெனியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அர்ச்சனா வந்து கிட்ட கேட்கும்போது கடுப்பாயிட்டாங்க அர்ச்சனா. அவ்வளோதான், கம்பெனி இருந்தால் என்ன இல்லைன்னா ராம் 25% வந்து ஷேர் தரல, அது அப்படியே டவுன் ஆகி
கொஞ்சம் எல்லாமே வந்து காணாம போட்டும். எனக்கு கவலையே இல்ல. அப்புறம் எதுக்கு நான் உனக்கு ஷேர் தரணும்? இல்ல அப்படி பண்ணா, நீ ஷேர் தர மாட்டியா? கம்பெனி டெவலப் பண்ணா தான் ஷேர் தருவியா? நீ எல்லாம் எதுக்கு ஷேர் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க? மகாலட்சுமி இடம் வேணும்னு சொல்றியே! வெட்கமா இல்ல உனக்கெல்லாம்? நீ எல்லாம் நிர்வாகம் பண்ணி அந்த கம்பெனி எல்லாம் வந்து வரப்போதா? நீ எல்லாம் நிர்வாகம் பண்ணன்னு வச்சுக்கயேன், 1 வருஷத்துலயே வந்து கம்பெனி வந்து எவ்வளோ பெரிய கம்பெனியா இருந்தாலும் வந்து காணாம போயிடுச்சு போல இருக்கே இந்த ஃபீல்டுலேருந்து சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப மகாலட்சுமி. சொத்து வேணும்னு ஆசைப்படுறியா? அதுக்கேத்த மாரி உன்கிட்ட மூளை இருக்கா? அப்பன்னா எனக்கு சொத்து தரமாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து சின்ன குழந்தை மாரி வந்து கேட்குறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எனக்காக நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, சீதா கிட்ட வந்து ஃபேவரா வந்து நடந்துக்கிற மாரி 2 பேரும் ட்ராமா பண்ணணும். அது மாரி ட்ராமா பண்ணா மட்டும் தான் நம்மளால இங்க சர்வே ஆக முடியும். இல்லன்னா ரொம்பவே கஷ்டம். சீதாவோட பிளான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். சுபாஷ் பார்த்துக்கன்னு சொன்னேன். கிச்சன்ல வந்து சப்பாத்தி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க சீதா, அப்புறம் செல்வி, மீரா 3 பேர் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அர்ச்சனா வந்து கேஷுவலா வந்து உட்கார்றாங்க. "என்னது சப்பாத்தியா? எனக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பிடாமயே இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷுக்கு சப்பாத்தி பிடிக்காதனால அப்படியே அங்கேருந்து கடந்து போயிடுறாங்க. "என்னது சப்பாத்தி பிடிக்காத ஆளா? ரொம்ப அதிசயமா இருக்கு." ஆமா, அவர் எப்போதும் வந்து அதிசயமா தான் இருப்பாப்ல அப்படின்னு சொல்லி மீரா வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்களாவது ஏதாவது சொல்லி அவளோட திட்டம் என்ன, ஐடியா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அத நம்ம தவிடுபடியாக்க முடியும். இல்லன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் நான் வந்து லண்டன் போயிடுவேன். ஷேர்லாம் வந்து சீதா பேர்ல வந்து 50% ஆயிடும். என்னது 50%? இரு என்னோட பெர்ஃபார்மன்ஸ பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசுறாங்க. நானும் நான்சிய ஊர விட்டு தொரத்தணும்னு தான் ஆசைப்படுறேன். எதுக்காக தொரத்தணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு ஷேர் வந்து வேணும்ல. என் பேர்ல மட்டும் ஷேர் இல்லல்ல. அவள்ட்டருந்து அடிச்சு புடுங்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால நமக்குள்ள ஏகப்பட்ட சண்டை இருக்கலாம். நமக்குள்ள என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா, இவ யாரு? நம்ம குடும்பத்தோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் வந்து வச்சிருக்கிறது ரொம்பவே தப்பில்ல. 4ல 1 பங்குனா சும்மாவா? மகாலட்சுமிக்கு எல்லா உரிமையும் இருந்துச்சு. அவ இந்த கம்பெனிய வந்து ஏகபோகா டெவலப் பண்ணா. ஆனா, இவலாம் யாருன்னு சொல்லி கடாமுடான்னு திட்டுறாங்க. உங்களோட திட்டம் என்னன்னு சொல்லுங்க. நானும் இனிமேட் நம்ப டீம் தான். சரியா? அப்படின்னு சொல்லும்போது, சீதா வந்து அதாவது அப்படின்னு சொல்லும்போது, மீரா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அதாவது அப்படின்னு சொல்லி வேற என்னமோ சொல்றாங்க. என்னமோ சொல்ல வந்தா பாதியிலே நிப்பாட்டிட்டேன். அந்த அதாவது என்னங்கிற மாரி அர்ச்சனா வந்து கேட்டோனே, அதுதான் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம மீரா செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இன்னைக்கு நைட் வந்து நம்ம நான்சி வந்து அனுப்பிச்சு வச்சுருவோம். மீரா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து கைய பிடிச்சுக்கிறேன். சீதா வந்து நான் கால பிடிச்சுக்கிறேன். அப்புறம் யார் தான் அனுப்பிச்சு வைக்கணும்? நீங்க தான் வந்து காய்கறி கட் பண்ற பொருள எடுத்து, அவங்கள வந்து பத்திரமா அனுப்பிச்சு வச்சிரணும். அப்பன்னா நீங்க 2 பேரும் இன்னைக்கு நைட் வந்து ட்ரை பண்ண போறீங்களா? என்ன நீங்கங்கிறீங்க? நீங்க தான் எங்களோட பாஸ். நீங்க தான் அனுப்பிச்சு வைக்க போறீங்க. நான் தான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன். ஐய்யய்யோ! என்னடா இது? இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காய்ங்க. நம்ப எல்லாரும் ஒரே டீமா? இப்படிதான் செய்ய போறோமா? அர்ச்சனா வந்து குழந்த மாரி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம காமெடியா இருந்துச்சு. சரி, இனிமேட்டு நைட் வந்து தூங்கிட வேண்டியதுதான். இனிமேட்டு இங்க கூட பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவ்வளோதான். திருப்பி வந்து மகாலட்சுமி போன இடத்துக்கு நம்மள அனுப்பிச்சு வச்சுருவாங்க போல இருக்கேங்கிற மாரி யோசிச்சுட்டு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. ஏன் சொல்ல வேணாம்னு சொன்னீங்கன்னு சொல்லி மீராட்ட கேட்கும்போது, அவங்கலாம் ஒரே குட்டையில ஒண்ணா மாட்டாய்ங்க. பாத்தியா? உன்கிட்ட ஐடியாலாம் கேட்டு நான்சி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. நான்சி ஷேர் தரான்னு சொல்லியிருப்பாப்புல இருக்கு. அதனால தான் அப்பயிலேருந்து ஷேர்ன்னு சொல்லிட்டு இருக்கா. இது எனக்கு தெள்ள தெளிவா தெரியுதுங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ப மீரா செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மீராவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது விடியுது. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க மார்க்கெட்டிங் டீம் வந்து வராங்க. இதான் ஷர்ட். இது மாரி தான் எம்ப்ராய்டரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இத்தன லட்சம் பீஸ் வேணுங்கிறாங்க. நம்ப ஆளுங்கள வச்சு செய்ய வேண்டியது தானே! நம்ப ஆளுங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க.